மணவாளன் நம்ம கூட இருக்கும்போது உபவாசிக்க வேண்டாம். சாப்பிடாம பட்டினி இருக்கிறது பேர் விரதம். அது விக்கிரக ஆராதனையில இருக்கிறவங்க விரதம் இருப்பாங்க. நம்ம இருக்கிறது உபவாசம். அப்போ உபவாசம் நம்ம எதுக்கு இருக்கணும்னு சொல்லும்போது பார்த்தா, அப்போ அவர் தன்னை விட்டு எடுபடும் நாட்கள் வரும். அப்போ உபவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து என் கூட இல்ல, அவர் பேசுறது எனக்கு கேட்கல, அவர் சொல்லி கொடுக்கறது எனக்கு புரியல, எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள கனெக்ஷன் பிளாக் ஆயிடுச்சு, நானும் தேவனும் பிரிஞ்சு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, சிம்பிளா சொன்ன, ஆண்டவர் சத்தம் உங்களுக்கு கேட்கலையா, அவர் பேசுறது அந்த மாதிரினா நீங்க கண்டிப்பா உபவாசம் இருக்கணும். ஆண்டவர் பேசுற சத்தம் தெரியல, அவர் எதுக்கு ஜெபிக்க சொல்றாருன்னு புரியல, வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டமா என்ன செய்யணுங்கிற காரியம் எனக்கு தெரியல, வீடு கட்டணுமா, இல்ல பிள்ளைங்களை கல்யாணம் பார்க்கணுமா, என்ன படிக்க போகணும், யார் மாப்பிள்ளையா எடுக்கணும், இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கோமா, கண்டிப்பா உபவாசம் இருந்தாகணும். எதுக்கு அப்போ உபவாசம் இருக்கணும்? தேவனோட சேர்ந்து வாழ்றதுக்கு உபவாசம் இருக்கணும். தேவன் நம்ம கூட இல்லைங்கிற உணர்வு எப்போ வருதோ உடனே உபவாசம் இருந்து ஆகணும்.